ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உறங்கு, நல்லா உறங்கு, சாப்பிட்டு தூங்கு, ஜோம் பண்ணிராதுன்னு சொல்லி இருக்கு. எதுக்கு? விசுவாசத்தை காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிதானே? வாசிங்க. அசதியாயிராமல் எப்படி இருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவங்க அடுத்த 2 மாசம் நல்ல வைப்ரண்டா இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன? அப்படியே கீழே போயிருவாங்க. அது பிறகு சந்தேகம் வந்து என்ன தெரியுமா? ஓ, நான் பட்ட ரட்சிப்பு உண்மையா பொய்யா? நான் பெற்ற அபிஷேகம் உண்மையா பொய்யா? அட மடையமார்களே, நான் தெளிவா சொல்லி, நல்ல ஒரு செடி இருக்கு பாருங்க, நல்ல ஒரு செடி இருக்கு. அதாவது விலை கூடின ஒரு செடி இருக்கு, உயிருள்ள செடி. அந்த செடிக்கு தண்ணியும் அந்த செடிக்கு சூரிய ஒளியும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு பாருங்க, அந்த நல்ல செடி படுமா படாதா? பதில் தர மாட்டிய, படும். அதே போல நீங்க ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு உண்மை, நீங்க பெற்ற அபிஷேகம் உண்மை. ஆனா தண்ணி டெய்லி விடணும், சூரிய ஒளி டெய்லி படணும். அப்ப அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஜெபங்கிறதான தண்ணியும் வேதம் வாசிக்கிறதா சூரிய ஒளி உங்களுக்கு மேல பட்டுட்டே இருக்கணும். வாலிபன் எதனால் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வேத வசனத்தை காத்துக் கொள்கிறதுனாலே. எங்க போனீங்க? எங்க வேதம் படிக்கிறீங்க? எங்க வேதம் கேட்கறீங்க? கேட்டா என்ன? இப்ப பயங்கரமா அநேகருக்கு கிடக்கிறது என்ன? சந்தேகம், பிசாசு. எப்படி? நான் பெற்ற ரட்சிப்பு உண்மையா? நான் திட்டுறதான் மடையன்னு சொல்ல காரணம் அந்த ஒண்ணுதான், அறிவிலிகன்னு சொல்ல காரணம் அந்த ஒண்ணுதான், முட்டாளன்னு சொல்ல காரணம் அந்த ஒண்ணுதான். ஏன்? அந்த செடியை பாருங்க, நல்ல செடி தான், விலை கூடின செடி, 5000 6000 கொடுத்து வாங்கி வச்ச செடி தான். அது ஏன் பட்டு போகுது? தண்ணி விடல, சூரிய ஒளியில உள்ள இடத்துல வைக்கல. அதே போல ஜெபம் நமக்கு அவசியம், வேத வாசிப்பு நமக்கு அவசியம். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதை உடையவளா இருக்கணும். அடுத்து என்ன? அந்த வேத வாசிக்கிறதுல என்ன சொல்லுது? உன்னை நீ வெறுத்தாதான் உனக்கு முடியும், தன்னைத்தான் வெறுத்து. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அசதியா இருக்காது. இப்ப என்ன? முதல்ல ருச்சியப்பட்ட உடனே தனி மேல ஜெபம் கிடைக்கும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்லயும் ஜெபம் பண்ணுவாங்க, வேலை செய்ய இடத்துலயும் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. பிறகு என்ன சொல்லுவாங்க? அது வீட்டுல ஜெபம் பண்ண முடியல, வேலை செய்ய இடத்துல ஜெபம் பண்ண முடியல. என் மனுஷி, நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எவ்வளவோ தடை இருந்த பிறகு ஜெபம் பண்ண முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சிச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு என்ன? ஜெபம் பண்ண முடியல, வேலை செய்ய இடத்துல டிஸ்டர்பன்ஸ் சார், வீட்டுல ஜெபம் பண்ண முடியல, அது சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, குழந்தை படிக்குது, அதெல்லாம் இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்க கீழே விழுந்துட்டீங்க. அதனால என்ன தெரியும்? அதை ஏத்துக்கிட மனசு இல்லை, காரணத்தை இன்னொரு விதத்துல இன்னொரு ஆளுக்கு மேல போடுறீங்க. ஆனா நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உண்மைதான், நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உண்மைதான். அதை காப்பாற்ற தெரியல, தண்ணி விட்டு. அதை காப்பாற்ற தெரியல, சூரிய ஒளியில வச்சு. வேதம் படிக்கும்போது அது உணரும். ஏன்னா அது இருபுறம் கருக்குள்ளது, இங்கேயும் குத்தும் அங்கேயும் குத்தும். அடுத்து என்ன? ஜெபிக்கும் போது ஆண்டவரே உணர்த்துவார். வாசிங்க மறுபடியும். அசதியாயிராமல் அசதியா இருக்காதுங்க. நீங்க அசதியா இருக்கிறீங்க, நீங்க தூங்குறீங்க, நீங்க அசதியா இருக்கிறீங்க, தூங்குறீங்க. வேதம் சொல்லுது ஜாக்கிரதையாயிரு. ஆவியில அனலாயிருங்கள். ஆவியில அனல் வேணும். ஆண்டவருக்கு நீ வாழ்வேன், ஆண்டவருக்கு நீ வாழ்வேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னா நாங்க மட்டும் இல்லையா? கர்த்தருக்கு ஊழியம் அர்த்தம் தெரியுமா? உங்களை நீங்களே மாதிரியா இருந்து உங்களை பார்த்து அர்த்தம் சொல்லணும். அவன் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்துவ உடையவன், அவள் கிறிஸ்தவள், அவள் கிறிஸ்துவ உடையவள் சொல்லும். அப்போ அது ஒரு ஊழியம் ஆயிட்டு. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டும் ஊழியம் கிடையாது, டிராக்ஸ் கொடுக்கறதுனால மட்டும் ஊழியம் கிடையாது. தன்னையே மாதிரியா இந்த உலகத்துல காண்பிக்கும் போது அந்த நற்சாட்சியின் ஜீவியமே அடுத்தவங்களுக்கு தெரிய வருது, இவன் கிறிஸ்தவன் என்று. சோ அதனால என்ன ஆகுது? கிறிஸ்துவ காண்பிக்க முடியுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.